வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. எதுக்குன்னா யூடியூப்பில் ஒரு 10 டேஸ் மேலே வீடியோ என்னால் போட முடியல. அது ஏதோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு வந்துருந்துச்சு. அது நான் போட்டால் கூட அப்லோட் ஆகாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க யூடியூப்பில், அண்ணா ஏன்னா வீடியோ போடலன்ட்டு. என்னால் அப்லோட் ஆகலை. அது நம்மளுடைய நண்பர் விஜயகாந்த் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மேடையில் டான்ஸ் ஆடுறப்போ அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ போட்டேன். அதில் அவர் துப்பாக்கி வச்சுட்டு இருப்பார். பொம்மை துப்பாக்கி தான். அந்த பொம்மை துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி நினச்சி யூடியூப்பு அது ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. 90 டேஸ்க்கு வீடியோ போட முடியாதுன்ட்டு. அவர் என் பையன்கிட்ட சொன்னேன். அவன் இன்னும் அப்பில்லாம் ஏதோ பண்ணப்புறம் நேற்று நைட்டு தான் அப்லோட் ஆச்சு. ஒரு பெருமாள் வீடியோ நான் அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஓகே, இது வரைக்கும் யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, எனக்கு ஆதரவு தெரிவித்த, எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். ஓகே, அடுத்து என்னன்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? சும்மா தான் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்போர்ட்டில் வேலை விட்டுன்னு சும்மா தான் இருந்தேன். சரி, எங்கள் ஒய்ஃப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களே வேலை விட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு வீட்லேயே அந்த முருங்கை இலை பொடி, இட்லி மிளகாய் பொடி, இதெல்லாம் ஹோம்மேடு. இது கல்யாண வீட்டு ரசத்தூள், இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை பொடி, கொள்ளு இட்லி பொடி, இந்த மாதிரி நாங்களே வீட்டில் சின்ன சின்ன பேக்கெட்டாக செஞ்சு இப்போ சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும், வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்கலாம் ஹோம்மேடுன்னு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஓஹோன்னு பிரம்மாண்டமாக பண்ணால் கூட ஏதோ ஒன்று சுமாராக பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போது என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னுவாங்க. அதுக்கோசரம் நம்மக்கிட்ட எங்கே பாது புளியோதரை மிக்ஸ். ஆக்சுவலாக இந்த பாட்டில் மட்டும் நேற்று ஒரு சிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னா அடையாரில் இருக்காங்க, 6 பாட்டில் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கினோம். புளியோதரை சூப்பராக இருந்தானா, வேறு லெவலில் நானாங்க. இதை வாங்கிட்டு நேற்று 6 பாட்டில் வாங்கி திருச்சி மதுரைக்கு அவங்க ரிலேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. எப்படி மாவத்திங்கன்னா, நான் அடையார்னா பாட்சாத்துக்கு ஒரு அடிக்கடி போவேன். அங்கே புளி சாதம் வாங்கி சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்மக்கிட்ட அதுக்கடுத்து என்னென்னா பிரண்டை நம்மக்கிட்ட வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி பாருங்கள். வாங்குறவங்க சொல்லணும் அவசியமே கிடையாது. ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வத்த குழம்பு அர்ஜென்ட்டாக என்ன கிளம்புறீங்களா, சாப்பாடு வடித்தோமா, வத்த குழம்பு கலந்தோமா, ஒரு ஸ்பூன் போட்டு போயினே இருக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி, இதுவும் சூப்பராக இருக்குது. தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம். முக்கியமாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். மாங்காய், அவக்காய். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். எங்கிட்ட ஒரு தடவை வாங்கி பாருங்கள். நன்றி, வணக்கம்.